ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம டுடேஸ் குட் டே சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிரவீன் உத்ராதினுடைய இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் February 2026க்கான இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸாக பார்க்க போகிறோம். நான் இப்போ அப்படியே ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர், தேர்ட் பேப்பர்னு அப்படியே வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு பிராச்சீன் பத்ய சைனிகா, அதில் இருக்கக்கூடிய இஆர்சி வரும் இல்லையா, சந்தர்ப்ப சகித், அதில் எது எதுன்னு சொல்கிறேன். கபீர்தாஸினுடைய மாயா மகா, இது வந்து மேக்ஸிமம் எப்பவுமே கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நல்லபடியாக படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக வரும். அப்புறம் துயி ஜெகதீன், அடுத்த மன் ரே தன் காகது, இதெல்லாமே வந்து கபீர்தாஸ்ல இருந்து. நெக்ஸ்ட் வந்து சூர்தாஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன் அபுமை நாச்சியோ, அப்புறம் ஐயா மோஹின், அடுத்த துளசிதாஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட், நெக்ஸ்ட் அதுலயே இருக்கக்கூடிய தேர்ட் ஒன், அடுத்து வினய பத்திரிகால இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட், அடுத்து கவிதாவளி, அதுல வந்து 6 இருக்கு இல்லையா, பசன் பட்டோரின்னு, ஸோ அது. நெக்ஸ்ட் ரஸ்கான்ல இருக்கக்கூடிய சேஸ் கணேஷ், இதெல்லாமே வந்து பிராச்சீன் பத்தியில இருந்து வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் நவீன் பத்ய, அதுல வந்து எது எது அப்படின்னு சொல்றேன். இதெல்லாமே வந்து சந்தர்ப்ப சகித் வியாக்கியா. ஓகேவா? ஸோ அதனால நான் வந்து மொத்தமா எல்லாமே சொல்லி முடிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் ஏக் தின் கால இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன், அப்புறம் கர்மவீர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன், இது ரெண்டுலையும் ஒன்று தான் இருக்கு. ஸோ அதுதான். நெக்ஸ்ட் வந்து கர்மவீர்ல இருக்கக்கூடிய செகண்ட், தேர்டு, அது ரெண்டுமே வந்து, அதாவது ஜோ கபி அப்னே, அப்புறம் சில் சிலாத்தி பர்வத்தோ, இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் மைத்திலி சரண் குப்தில் இருக்கக்கூடிய முஜுகோ பகுத், அதாவது சக்கீவே முஜ்சே, அது. அப்புறம் ஜாயி சித்தி பாவே, நெக்ஸ்ட் மானவுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் மதுர் மதுர் மேரே தீபக், அதுல வந்து நெக்ஸ்ட் மை நீர் பரி துக் இருக்கு இல்லையா, அதுல ஃபோர்த் இருக்கு இல்லையா, விஸ்ருத் நபுகா, அதாவது செகண்ட் ஒன். ஓகேவா? இது எல்லாமே வந்து சந்தர்ப்ப சகித் வியாக்கியால வந்து இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் வந்து இதுல இருக்கக்கூடிய சாராஞ்ச் இருக்கும் இல்லையா, ஸோ அதுல எது எது அப்படின்னு சொல்றேன், அதுவும் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிராச்சீன் பத்ய சைனிகால இருக்கக்கூடிய சூர்தாஸ், ரஸ்கான், பிஹாரிலால், இதெல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் மெமரி தோஹே இருக்கு இல்லையா, அதுல வந்து கபீர்தாஸ்ல 2, 3, 5, 6, 7, 8, 9, 10. ஓகேவா? இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். அதாவது 1 தவிர மற்ற எல்லாமே, 1 and 4 தவிர மற்ற எல்லாமே இம்பார்ட்டன்ட். சேம் ரஷீம்லையும் அதே போல தான். 2, 3, 5, 6, 7, 8, 9, 10, இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பிராச்சீன் பத்ய, அது சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் ரஷ்மிரதி, ரஷ்மிரதியில எது எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றேன். ரஷ்மிரதியில சரித்திர சித்திரன்ல அர்ஜுன், துரியோதன், கிருஷ்ணர். நெக்ஸ்ட் சரித்திர சித்திரன்ல ஃபர்ஸ்ட் குந்தி, பரசுராம், துரோணர், இதெல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் நவீன் பத்ய சைனிகா இருக்கு இல்லையா, அதுல காவியகத்து விசேஷத்தை வரும் இல்லையா, அதுல அயோத்தியா சிங் உபாத்தியாய ஹரியவுத், சுமித்ரானந்தன் பந்த், சூரியகாந்த் திரிபாட்டி நிராலா, ஹரிவம்ஷ் ராய் பச்சன், இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். இதுல காவியகத்து விசேஷத்தை வரும் இல்லையா, ஸோ அதுல. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுலயே வந்து சின்ன சாராஞ்ச் வரும் இல்லையா, ஸோ அதுல வந்து எதுன்னு சொல்றோம், அந்த போயம்னுடைய சாராஞ்ச். அதுல வந்து சఖீவே முஜ்சே, மாத்ருபூமி, மானவ், மதுர் மதுர் மேரே, மே நீர் பரி துக், இது எல்லாமே வந்து அந்த சின்ன சாராஞ்ச் வரும் இல்லையா, போயம்னுடைய சாராஞ்ச், அது வந்து இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் முடிஞ்சு. ஓகேவா? ஸோ இப்போ செகண்ட் பேப்பர்ல வந்து எது எது அப்படின்னா காவியக்கே ரூப். ஓகேவா? அதுல எது எது அப்படின்னு சொல்றேன். காவியக்கே ரூப்ல நான் கொஸ்டின் வந்து அப்படியே சொல்றேன். ஃபர்ஸ்ட் சாகித்ய ஹமாரி மானசிக், அப்புறம் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ரெண்டு. இதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, கொஸ்டின்ஸ் வந்து 2 கொஸ்டின் வரும், பட் ஆன்சர் ஒண்ணுதான் இல்லையா, ஸோ அது வந்து தயவு செய்து கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. அப்போ தேர்ட் கொஸ்டின் சாகித்ய கா பிரபாவ், அப்புறம் 5th கொஸ்டின்
फोर्थ இருக்கு साहित्य और विज्ञान அப்புறம் 5th काव्य की आत्मा के बारे 6th काव्य की परिभाषा 7th one काव्य की किसे कहते हैं 8th one काव्य के विभिन्न नेक्स्ट 9th one महाकाव्य के तत्वों का परिचय ஓகேவா இது வந்து இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் ஃபார் காவிய கே ரூப் காவிய சாஸ்திரம் இருக்கு இல்லையா அதாவது ரஸ் சந்து அலங்கார் வரும் இல்லையா ஸோ அதில் எது எது அப்படின்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ரஸ்ஸில் வந்து கருண் ரஸ் ரௌத்ர ரஸ் விபஸ் அத்புத் ரஸ் ஓகேவா நெக்ஸ்ட் சந்தில் எது எதுன்னு சொல்கிறேன் சௌபாயி கீதிகா ஹரி கீதிகா பர்வை தோஹா உல்லால் குண்டலியா இதெல்லாம் வந்து சந்தில் நெக்ஸ்ட் அலங்காரில் யமக் ஸ்லேப் உபமா பிரதீப் ரூபக் உத்பிரேக்ஷ அபஹ்னுதி ஓகேவா இதெல்லாமே வந்து இந்த சந்து அலங்கார் இது எல்லாத்துலேயும் வந்து இம்பார்ட்டண்ட் இது எல்லா லெசனுமே நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் ஓகேவா பிரவீன் உத்ராத பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்து ஆல் இன் ஒன் வீடியோ அப்படின்னு நம்ம சேனலில் ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆல் இன் ஒன் வீடியோ அப்படின்றதுல வந்து எந்தெந்த வீடியோஸ் இருக்குது என்னென்ன லெசன்ஸ் இருக்குது எப்படி போய் பார்க்கணும் பிளேலிஸ்ட் எல்லாம் எந்தெந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ற எல்லா விஷயங்களும் அந்த பிரவீன் உத்ராத் ஆல் இன் ஒன் வீடியோ அப்படின்னு இருக்குது அது ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஸோ அதையும் பாருங்கள் நான் மேலே ஐ பட்டன் லிங்க் தரேன் கீழே இந்த ஸ்க்ரீன்லையும் லிங்க் தர லாஸ்ட்டாக ஓகேவா ஸோ அதுலேயும் பாருங்கள் அதுவும் உபயோகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப எஃபோர்ட் எடுத்து உங்களுக்கு எதெல்லாம் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து அப்லோட் பண்ணுறோம் ஸோ தயவு செய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்ககிட்ட இருந்து வர்ற அந்த ஒவ்வொரு விஷயங்களும் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு தேவையானதை போடணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் எனக்கு கிடைக்கும் ஒரு 100 பேர் பார்த்தீங்க அப்படின்னா 5 பேர் கமெண்ட் பண்ணுறது லைக் பண்ணுறதே பெரிய விஷயங்களா இருக்குது அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றதே எனக்கு தெரியறதில்ல ஸோ தயவு செய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே எத்தனை பேர் பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்கலாம் இந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்குறீங்க எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்களே வேணாலும் பாருங்கள் ஓகேவா ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு பாஷா விஞ்ஞான் பிரவேஷ் அதில் இருக்கக்கூடிய சாரான்ஷ் எது எதுன்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் கொஷின் 14th 10th one 9th one 4th one 20th and 24 இதெல்லாம் கொஸ்டின் நம்பர் ஓகேவா நீங்கள் அப்படியே வந்து டிக் பண்ணிக்கோங்க ஒவ்வொன்றா நான் சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் அப்படியே டிக் பண்ணிக்கோங்க 1 4 9 10 14 20 and 24 இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு இதுலேயே இருக்கக்கூடிய டிப்பணியில் செகண்ட் ஒன் தாத்து சித்தாந்த் சாங்கேதிக் அப்புறம் அனுகரன் 7th one 8th one 10th அப்புறம் 20th अर्थ संकोच அப்புறம் ஸ்வர் और व्यंजन हिंदी और उर्दू இதெல்லாமே வந்து டிப்பணியில் இம்பார்ட்டன்ட் ஓகேவா இதெல்லாம் வந்து செகண்ட் பேப்பரில் இதெல்லாம் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு தேர்ட் பேப்பரில் திரிபத்தகா அதில் வந்து எது எதுன்னு சொல்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் திரிபத்தகாவில் அந்த ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா குலாப் ராய் அவர்களினுடையது அது ஃபுல்லாக படிச்சிங்கனாலே போதும் மேக்ஸிமம் வந்து அட்டன் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ இதில் வந்து எது எது அப்படின்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒன் ஹிந்தி கவிதா மே ராஷ்ட்ரிய அடுத்து தேர்ட் ஹிந்தி கா ஸ்வர்ணயுக் எப்பவுமே கேட்டுகிட்டே தான் இருக்காங்க ஸோ அதை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு முஸ்லமானோं की हिंदी सेवा राजभाषा का स्वरूप प्रसाद जी का काव्य இது வந்து இம்பார்ட்டன்ட் ஓகேவா நெக்ஸ்ட்டு லெட்டர் லெட்டரில் எது எதுன்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒன் சர்க்காரி பத்ரு अर्ध सरकारी पत्र அதே போல தான் अर्ध सरकारी பத்திரம் எப்பவுமே கேட்டுட்டே தான் இருப்பாங்க நெக்ஸ்ட் காரியாலய ஞாபன் காரியாலய ஆதேஷ் பிரஸ் நோட் ஓகேவா இதெல்லாமே வந்து லெட்டர் ரைட்டிங்கில் இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் ஷிகாயத்தி பத்ருன்னு வரும் இல்லையா ஸோ அதில் வந்து எல்லாமே பார்த்துக்கோங்க அதில் ஆவேதன் பத்ரு அப்புறம் ஷிகாயத்தி பத்ரு அது ரெண்டுமே வந்து எப்பவுமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஸோ அதுவும் வந்து நல்லா படிச்சுக்கோங்க அப்புறம் வந்து பிரவீன் உத்ராத் ஃபோர்த்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மௌக்கிக் இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து எப்பவுமே என்னென்ன லெசன்ஸ் இருக்கும் எப்படி கேட்பாங்க பேசிக்கான விஷயங்கள் என்ன சிலபஸ் டாபிக் எந்த மாதிரி கேட்பாங்க நீங்கள் எந்த மாதிரி அங்கே போய் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அங்கே போய் எந்த மாதிரி அவங்க பேசிக்கான கொஷின்ஸ் கேட்பாங்க புக்கு ரிலேட்டடாக இல்லாமல் வேறு மாதிரி கொஷின்ஸ் என்னென்ன கேட்பாங்க ஜென்ரலாக உங்களை பற்றி என்ன கேட்பாங்க அப்படின்னு எல்லா விஷயங்களும் அப்புறம் நமூனைக்கே பத்திரன்னு இங்கே இருக்கும் இல்லையா அந்த பேப்பர் கொடுத்து அதை படிக்க சொல்கிறது அந்த மாதிரி எல்லா
விஷயங்களுமே இந்த பிரவீன் உத்ராதை பொறுத்த வரைக்கும் மௌகிக் அப்படின்னு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஷாரத்துக்கு இருந்ததுலேயே அதே போல் பேசிக்கான விஷயங்களும் ஒரு 3 லெசன் வரைக்கும் அந்த போல் இருக்கும். அதுக்கப்புறம் 4th and 5th வந்து பிரவீன் உத்ராதுக்கு செப்பரேட்டாக இருக்கக்கூடியது. ஓகேவா? அது போக மற்றதெல்லாம் பிரவீன் உத்ராதில் என்னென்ன கேட்பாங்க அப்படின்றது எல்லாமே அந்த மௌகிக் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதுவும் பாருங்கள். அதுவும் நம்ம சேனலில் இருக்குது. இப்போவே வந்து மௌகிக்கும் படிங்க. ஓகேவா? நம்ம மற்ற லெசன்ஸ் எல்லாம் படிக்கிற போல் மௌகிக்கும் படிங்க. லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு மௌகிக் படிக்கிறத விட்டுட்டு இப்போவே மௌகிக்கும் சேர்த்து படிங்க. எல்லாமே வந்து அந்த பிரவீன் உத்ராத் ஆல் இன் ஒன் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா அதுலேயே இருக்கும். அது போக நான் வந்து எண்ட் ஸ்க்ரீன்லையும் லிங்க் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்றதுனால தான் நான் திரும்ப திரும்ப இந்த விஷயங்களை கேட்குறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். பாய்.